பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். அக்கறைக்கு போக வேண்டும் என மத்தேயு 14:22 உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒவ்வொருவரும் வாழ்கிற காலம் கொஞ்சம், இந்த பூமியில் கொஞ்ச காலம்தான். நாம் பாடும்போதெல்லாம் பாடுறோம், கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் என்று பாடுகிறோம். நம்முடைய குடியிருப்பு என்று பரலோகத்தில் ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அக்கறைக்கு போய் சேர வேண்டும் என்கிற தாகம் நமக்குள் உண்டா? எத்தனையோ பேர் போகணும்னு வாஞ்சித்தவங்க போக முடியலை. இந்த நாளிலே உங்களோடு போக முடியாமல் போனவங்களையும் முதல்ல ஒருத்தரை பார்க்கலாம். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து உபாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலிருந்து கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து, ஒரு மனிதன் வாஞ்சையோடு வந்தவன், தலைமை பீடத்தில் இருந்தவன், சொல்லப்போனால் தலைவனாக தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் அவன் போய் என்ன செய்ய முடியல. அவனைத்தான் கர்த்தர் அநேகரை அழைத்து கொண்டு போவதற்கு தெரிந்து கொண்டார். எத்தனையோ சாக்கு போக்குகளை சொன்னாலும் அவனை அழைத்தார், பலப்படுத்தினார். ஆனால் அவன் அடையவில்லை. காரணம் என்ன? இந்த நாளிலே உங்களோடு அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் உள்ளத்திலே வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் உள்ளத்திலே வந்து தேற்றியே விட்டாரே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை சொத்தரிப்போம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை சொத்தரிப்போம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயம் பட்சமை ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதானே. அச்சயம் பட்சமை ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதானே. நிச்சயம் சாமி பற்றியே சாட்சி பகர வேண்டியதே.
நிச்சயம் சாமி பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்முடி வாந்திய மேல் விட்டு ஜெய கொடியுடனே, வெண்ணங்கி பொன்முடி வாந்திய மேல் விட்டு ஜெய கொடியுடனே, மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனி சோத்தரிப்போ, மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனி சோத்தரிப்போ. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்முடி வாத்திய மேல் வீட்டில் ஜெயக்கொடியுடனே, மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிலிருந்து மண்ணுலகில் வந்த அந்த மன்னனை ஏன் ஸ்தோத்தரிக்கிறோம்? நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுறேன், ஆயத்தம் பண்ணின பின்னாடி நான் திரும்ப வருவேன், வந்து உங்களையெல்லாம் என்னோட சேர்த்துக்குவேனாரே. அந்த இலக்கை அடைவது தான் அக்கறைக்கு போவது. ஒரு மனுஷனை இங்கே பார்க்குறோம், அந்த இலக்கை அடைய முடியாமல் போயிட்டான். அவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. வாசிக்க கேட்போமா? உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை. நான் கடந்து போய். மோசே கேட்கிறான். யார்கிட்ட கேட்கிறான்? தேவனிடத்தில் கேட்கிறான். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்திலுள்ள அந்த நல்ல தேசம். என்ன நல்ல தேசம் எப்படி சொல்றாரு? எண்ணாகமத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 12 கோத்திரங்களையும் ஒவ்வொருத்தரும் அனுப்பினான். அப்படி போனதுல 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனான காலேபும், இந்த 2 பேரு சுதந்தரிக்கலாம்னு சொன்னாங்க. மற்ற எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம், அதன் கனிகள் என தடியில் கட்டி கொண்டு வந்தாங்க. திராட்சை கொலைகளை கட்டி ஒரே கொலை, அதை எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தாங்க? 2 பேர். அவ்வளவு அருமையான கனிகள் நிறைந்த அந்த தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த நல்ல தேசம் மகா நல்ல தேசம்தான், அதில் கனி இந்த இருக்குது, ஆனால் அதை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நாங்கள் போயிருக்கும்போது ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம். ராட்சசர். ஏன்னா அந்த ஏனாக்கின் புத்திரன்னா ராட்சசர். அவர்களை பார்த்தோம். அவர்களுடைய கண்களுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஏன்னா வெட்டுக்கிளியை பார்த்தீங்கன்னா தேசத்தில் இன்றைக்கி ஒரு காலத்தில் கொரோனா காலத்தில் வெட்டுக்கிளி எவ்வளவு வந்து தேசங்களுக்கு எடுத்து போடுச்சு. அதே போல் மீதியானியர் வருகிறது மட்டும் எப்படி வருவாங்கன்னா வெட்டுக்கிளிகளை போல வந்து இருப்பாங்களாம். எனக்கு அன்பானவர்களே, வெட்டுக்கிளிகள்ங்கிறது பயிரை வெட்டிடும். இந்த வெட்டுக்கிளிகளை போல அன்றைக்கு மீதியானியர் வந்து அன்றைக்கு இவருடைய விளைச்சலை பூரா எவரேயருடைய விளைச்சல்கள் எல்லாம் கொள்ளையிட்டு போயிடுவாங்க, காசா மட்டும் வந்து. இங்கே மோசையை பார்க்குறோம், அனுப்பியிருக்கான். எல்லாரையும் அனுப்பி போய் அது நல்லதா கெட்டதா, வளப்பமானதா இழப்பமானதா, அதன் நிலம் எப்படி பாழ்பட்டதா, எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோன்னா போய் அது எப்படி இருக்குது, சௌரியம் எப்படி இருக்குது, போக்குவரத்துக்கு எப்படி இருக்குது, விளம்பரம் பண்ணுற கூட சொல்கிறான். அங்கேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறான். போய் பார்த்த பிறகு தான் தெரியும் 5ஆ 8ஆன்னு. விளம்பரப்படுத்தும் போது சொல்லிடுவாங்க ரொம்ப பக்கம், பள்ளிக்கூடம் பக்கம், எல்லாம் பக்கமா.
ஏன் நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு சர்ச்சு கட்டினோம். அப்போ கட்டும்போது அந்த இடத்துல ஒன்றுமே வரல. நாங்கள் போய் பார்க்கும்போது 2 உடம்புள்ளு தான் இருந்துச்சு. அந்த இடத்த கண்டுபிடிக்கும் போது ஏன்னா ஒருத்தர் ஐயா பரமானந்தம்னு சொல்லி இங்கே சல்வேஷன் ஆர்மி அவர் தான் அந்த இடத்த எனக்கு சொன்னார். நாங்கள் திருநெல்வேலி எப்படியாவது ஒரு ஆலயத்தை வைக்கணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும் அவர் சொன்னார், என் மனசுலையும் ஒரு காரியம் வந்துச்சு, சொல்லவா, தப்பாக நினைக்க மாட்டீங்களான்னாரு. சொல்லுங்கண்ணே, எனக்கு ஒரு இடம் 25 சென்ட் அங்கே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், ஆனால் ஆட்களே இல்லாத இடம்தான், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொண்டாந்து கொடுங்கன்னார். நாங்கள் இங்கே சிரமப்பட்டு போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா 2 உடம்புள்ளு தான் இருந்துச்சு. கடைசியில் அந்த இடத்த கண்டுபிடிச்சோம், அதுக்கு பட்டாக்களை வாங்கினோம், எல்லாம் தனிப்பட்டா வாங்கினோம், எல்லாம் முயற்சித்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விற்கிறவன் பூரா எதை காட்டித்தான் விற்கிறான்? இந்த சர்ச்சை காட்டித்தான் விற்கிறான். இந்த பாருங்க, கண்ணுற அவங்க சர்ச்சை இங்கே இருக்குங்க, அவ்வளோ பேர் வர்றாங்க போகிறாங்க, இடம்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்குங்க. இங்கே சுற்றி பார்க்க போனவர்கள், அனுப்பப்பட்டவர்கள் போனாங்க. என்னாகவும் 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இருந்து கொஞ்சம் பாருங்க, மிக அழகாக நமக்கு எழுதி வச்சு. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. போய் பார்த்து அப்பதான் நமக்கு தெரியும் ஆண்டவர் கொடுக்க போறது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம கண்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எண்ணி முடியாதது. நாம பாடுறோம்ல, ஆனந்தம்மா இன்பக்கானா எங்கிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தம்மா இன்பக்கானா எங்கிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். எல்லாருக்கும் வாஞ்ச எப்படியாவது அந்த சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படிப்பட்டது, அதன் கனி எப்படி, நிலம் எப்படி, அதன் தண்ணீர் எப்படி. ஏன்னா வள்ளுவன் சொன்னானே, நிலத்தியல்தான் நீர் தெரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்வதாகும் அறிவுன்னா. எப்படி தண்ணி பூமி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் தண்ணீர் அமையும். ஆனால் அவங்க போய் பார்க்க போனான். அதனால தான் இங்கேருந்து ஆட்களை கர்த்தர் மோசேட்ட சொன்னார், நீ என்ன செய்ய, நான் உங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கேன்ல, இந்த வாக்கு பண்ணின தேசம் எப்படிப்பட்டது. ஏன்னா மோசேட்ட சொன்னார், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேட்ட சொன்னார், என்ன சொன்னார், நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்று சொல்லியிருந்தார். அப்போ எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், எதிர்பார்ப்போடு போயிருப்பாங்க. அப்படி போகும்போது இப்போ சொல்கிறாரு, நீ ஆட்களை அனுப்புனார். வாசிங்க, அப்படி ஆட்களை அனுப்பும்போது கோத்திரத்துக்கு ஒருவராய் 12 கோத்திரங்களை என்ன செய்தான், அனுப்பினான். அவர்கள் போய் சுற்றி பார்த்துட்டு அந்த தேசத்தை சுற்றி பார்த்தாங்க. வாசிங்க. 17 அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ அல்லது பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ, அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது என்றும் அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார்.
அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று போய் எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள, நல்ல கவனிங்க, ஒரே குலையுள்ள திராட்சை, ஒரு திராட்சை கொடியை, ஏன்னா அந்த திராட்சையை குறித்து தான் வேதத்துல அநேக இடங்களில் பார்க்கிறோம். ஃபாதர் கூட பாடினார், திராட்சை ரசம் பாக்கிந்தோம் இனிமையானவரே, திராட்சை ரசம் பாக்கிந்தோம் இனிமையானவரே, ஊற்றுண்ட பனிமணமே உலகெல்லாம் உன்வசமே, ஊற்றுண்ட பனிமணமே உலகெல்லாம் உன்வசமே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம். காமற்றி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கல்மலையே, காமற்றி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கல்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை இழுத்து கொண்டும் ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொண்டும் ஓடி வந்திடுவே, அழிந்து செல்லும் மகிழ்ந்து களி கூறுவே, அணைக்குள் அழைத்து செல்லும் மகிழ்ந்து களி கூறுமே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சையை குறித்து எத்தனை இடத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுடைய மனைவி உன் வீட்டூரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பார்கள். இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி. நாம கூட பாடுறோம், திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா,
நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும், வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா. வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா. வேதத்தை ஏற்றுகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், வேதத்தை ஏற்றுகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், சொல்லுகின்றோம், நாங்கள் தானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ஏசாயா கூட சொல்லுகிறான், என் நேசருக்கு செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அதன் கல் புறக்கி வேலி அடைத்து நற்குல திராட்சை செடியை நட்டு அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று. அது மட்டுமல்ல, ஆலை நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அது நல்ல ரசத்தை தரும் என்று காத்திருந்தேன். அதுவோ என்னத்தை கொடுத்தது? கசப்பான பழங்களை கொடுத்தது. இனி நான் அந்த தோட்டத்துக்கு செய்யாத வேலை எந்த வேலையை செய்யலான்னு கேட்டார். திராட்சை நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் திராட்சையை குறித்து பார்க்கிறோம். நான் என் மதுரத்தை விட்டு, ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கு. இந்த திராட்சை செடியில் ஒரு முள்ளோ தட்டுமுட்டு சாமானோ செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல நோவா எதைத்தான் பயிரிட்டான்? திராட்சை தோட்டத்தை தான். இந்த திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்கணும்னு சொன்ன ஒரு அரசனும் உண்டு. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நாபோத்து ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருந்தான். அதை ஆகாப் என்ன செய்தான்? எனக்கு கொடு, கீரை கொள்ளையாக்கணும்னா. திராட்சை என்பது இனிமையை காண்பிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த திராட்சை கொலை ஒரே ஒரு கொலை, ஒரே கொலையில் உள்ள திராட்சையை 2 பேர் தடியில் கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து மோசையிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம், அதன் கனி இதோ அங்கே நாங்கள் ஏனாக்கின் புத்திரரையும் கண்டோம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. இது அதனுடைய கனி. ஆனாலும் அங்கதான் புள்ளி வச்சுட்டான். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், நல்ல ஸ்ட்ராங்கா, கட்டடம்லாம் ரொம்ப அருமையா தான் இருக்கு, மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். சரி. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். ஏன்னா அவனுக்கு ஆசை, எப்படியாவது கர்த்தர் கொடுக்கிற தேசத்துக்குள்ள என்ன செய்யணும், நாம போயிடணும். ஏன்னா அவர் காத்திருந்த ஒரு வாஞ்சையோடு. ஆனா அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. இதுதான் நமக்குள்ள மனசுல இருமனப்பட்ட நிலை. முன்னே இருக்கிறது யாரும் தெரியாது, அதனால அக்கறைக்கு போய் சேர முடியல. காலேபுக்கு இருந்த விசுவாசம் அந்த 10 கோத்திரத்துக்கு இருந்துச்சா? யோசுவாவுக்கு இருந்த விசுவாசம் இருந்துச்சா? இன்னைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குமானால் நமக்கு அக்கறைக்கு போய் சேர கர்த்தர் நிச்சயமாக கரம் நீட்டுவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறதுன்றேன். ஏன்னா சாதாரண காரியம் இல்லை. கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய பணம் உண்டு,
ரெக்கார்டிங் சார்ஜ் உண்டு, மற்ற காரியங்கள் உண்டு. எந்த வெளிநாட்டு பணத்தையும் நான் எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம நாட்டுக்குள்ளே சத்தியம் அறிவிக்கிறதுக்கு நம்ம நாட்டுக்குள்ளே இருந்தால் மக்கள்கிட்ட கேட்கணும். எப்படியாயினும் இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தாகமுள்ளவர்கள் இன்று வரை தாங்கி வருகிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு செய்ய சொல்லுங்கள். உங்கள் ஜெபத்தில் ஒரு வார்த்தை வைங்க. நீங்கள் கேட்கலாம், ஐயா எப்படி ஐயா நாங்கள் தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது பாருங்கள். 2லேயும் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. நாங்கள் பார்க்கலாமா? தாராளமாக வாங்க. எப்போ வருவீங்க? ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நானே கூட்டிகிட்டு வரேன், வந்து பாருங்கள். ஆலயம் எப்படிப்பட்டது? 2 கண்ணு தெரியாத மக்களாக நிறைந்தது. இவங்களை ஒரு நாள் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வேனுக்கு மட்டும் 4000 ரூபா செலவாகும். ஏன் பிரதர்? 2 கண்ணு தெரியாதவங்க எப்படி வருவாங்க? அவங்கள உட்கார வச்சு சத்தியத்தை சொல்லி சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் ஒரு உணவு கொடுக்க உதவி செய்ய கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம், எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேசம் மகா நல்ல தேசம். அங்கே அரடிப்பான பட்டணங்கள் உண்டு. அங்கே நாங்கள் பார்த்த ஜனங்கள் பலவான்கள். அப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை நாங்கள் சென்றடைவதற்கு எங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள், அசதிகள், சோர்வுகள், எங்களுக்குள் இருக்கிற ஐயா அவநம்பிக்கைகள் எல்லாம் மாறட்டும். இந்த தொலைக்காட்சி முன்னாடி அவநம்பிக்கையோடு என் வியாதி தீர்ந்துட போதா, என் கண்ணீர் மாறிட போதா, என் கடன் பாரம் தீர்ந்துட போதா, என் பிள்ளை எதிர்காலத்தில் நான் நினைக்கிறபடி வாழ்ந்துட போறானா என்ற சந்தேகத்தை விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர் என்ற சங்கீதம் 57:2 கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க உதவி செய்யட்டும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். உதிரப்போக்கினால் அதிக வெள்ளைப்பட்டு கொண்டு ஐயோ இதை நான் எப்படி வெளியே சொல்வேன் என்று கண்ணீர் வடிக்கிறேன் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத மனபாரத்தோடு வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை அனுப்பும். வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.